சரி சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து ரெங்கமலை போகலான்னு முடிவு எடுத்தான். அங்கே போகலான்னு உயரத்தை பார்த்தா 3500 அடி உயரமாக. அடேங்கப்பான்னு காரில் போகும்போது இடத்த பார்த்தா அது இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு கீழே போய் அங்கே கேட்டுக்குள்ளே போனால் மலை ஏறணுன்ட்டாங்க. ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம ஃபோன் நம்பர் நம்ம பேர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம நண்பர்களையும் பார்த்துட்டு சரி ஏறலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம கோயிலேருந்து இந்த மணியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பிக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு காலையில் ஒரு பூசாரி ஏறுவாராம். காலையிலையும் சாயங்காலம் ஏறி அவரே வந்து பூஜை செய்வாராம். அது இல்லாமல் அமாவாசைக்கு அங்கே தங்குவாங்களாம். அங்கே மேலே அங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு கரட்டு முட்டான பாதையில் மேலே போய் விளக்கேற்றுவாங்களாம். நாங்கள் ஏறுறோம் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தண்ணி தாவெடுத்து மூச்சு வாங்கி அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம்னா ஒரு விளக்கேற்றுற கம்பம் மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அதில் கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தா மலை பார்த்தா இன்னும் போகுது இவ்வளோ தூரத்துக்காக மலை இருக்குன்னு சொன்னேன். சிவனை பார்க்கணுன்னா மலை ஏறித்தானே ஆகணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு என்னடா 2 இடம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க மறந்துட்டு அதை அப்படி நினச்சி தானே பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஏறலான்னு படிக்கட்டில் பார்த்தா மறுபடியும் படிக்கட்டில் ஏறினா இன்னும் அவ்வளோ தூரம் தான். 1 கிலோமீட்ரு நீ ஏறணும். மேலே சாமியை கும்பிட்டாச்சு. சாமி வீடியோ எடுக்கலான்னா சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.